ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு சேந்தன்னு ஒரு சிவபக்தன் கதை பார்ப்போம். அவன் விறகு வெட்டி. அவன் என்ன செஞ்சானா, டெய்லி போய் விறகு வெட்டி அதில் வர்ற காசை சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அவன்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சான். என்னென்னா, டெய்லி யாருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டு சிவனடியாருக்கு அதுக்கப்புறம்தான் இவங்க சாப்பிடுவாங்களாம். ஒரு நாள் விறகு வெட்ட போகும்போது மழையாம் நல்ல. அப்போ விறகு வெட்ட முடியலையாம், அவனுக்கு காசு கிடைக்கலையாம். உடனே வீட்டுக்கு போனோடனே அப்போ பார்த்து ஒரு சிவனடியார் வந்துட்டாராம். உடனே இவங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன செஞ்சாங்களாம், அச்சச்சோ என்ன செய்ய அப்படின்னு தவிக்கும் போது வீட்டில் கொஞ்சம் மாவும் வெல்லமும் இருந்துச்சான். உடனே அது 2யும் சேர்த்து களியாக்கி கிளறி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளறி அந்த சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்களாம். அவரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிட்டாராம் வாழ்த்திட்டு. மறுநாள் திருவாதிரையாம். உடனே இவங்க என்ன செஞ்சாங்களாம், நம்ம தில்லை சிவனை பார்ப்போம் போய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்களாம். போயிட்டு பார்த்தா அந்த சிவனுடைய வாயில் இவங்க கொடுத்த களி இருக்கான், வழியெல்லாம் சிந்திருக்கான். அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சுதான், எல்லாரும் பார்க்குறாங்களாம் என்னது இது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சது, அன்னைக்கு சிவனடியாராக வந்தது சிவன் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ தெரிஞ்சு 2 பேரும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்களாம். அப்பையிலேருந்து தான் பழக்கமாச்சான். திருவாதிரை அப்போது களி செஞ்சு நைவேத்தியம் வைக்கிற பழக்கம் அப்பையிலேருந்து தான் வந்துதான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வர்றவங்களை உபசரிக்கணும். நம்மகிட்ட எது இருக்கோ அதை கொடுத்து உபசரித்து அவங்களுடைய வாழ்த்தை பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.